ஓம் சாந்தி. இன்றைய வாணி தேதி 17/11/2024. அவ்யக்த முரளி. இன்னைக்கு பாப்தாதா வாணியில் சொல்கிறாரு, 3 சிம்மாசனத்தில் குழந்தைகள் அமர்ந்திருக்கிறத பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். இன்னும் 3 சிம்மாசனம். ஒன்று பாபாவினுடைய இதய சிம்மாசனம், 2வது பிரக்குட்டி சிம்மாசனம், 3வது உலக ராஜ்ய சிம்மாசனம். இந்த 3 சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, இந்த 3 சிம்மாசனத்தில் இப்போ நமக்கு இதே சிம்மாசனம் கிடச்சிருக்குது. இந்த சங்கமேகத்தில் மட்டும்தான் பாபாவினுடைய இதே சிம்மாசனம் நமக்கு கிடைக்குது. பிரக்குட்டிங்கிற சிம்மாசனம் எல்லா ஆத்மாவுக்குமே கிடச்சிருக்குது. ஆனால் இதே சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்கள் நமக்கு மட்டும்தான் சங்கமேகத்தில் பிராப்தியாக கிடச்சிருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இதில் பாபா நமக்கு புரிய வைக்கும்போது சொல்கிறாரு, சுயராஜ்ய அதிகாரிக்கான அந்த சிம்மாசனம் நம்முடைய பிறப்புரிமை. ஏன்னா பிரக்குட்டிங்கிற சிம்மாசனத்தில் நம்ம எல்லா ஆத்மா உட்காந்துருக்கோம்ல, இது நம்முடைய பிறப்புரிமை. இப்போ பிறப்புரிமையை யாராலையும் என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. அதனால் பாபா சொல்கிறாரு, சுயராஜ்யம் உங்கள் கழுத்தில் மாலையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு, இந்த இதய சிம்மாசனம் வெகு சில ஆத்மாக்களுக்கு தானே பிராப்தியாக கிடச்சிருக்கிறது. இறைவனுடைய இதய சிம்மாசனம் யார் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உலக சிம்மாசனம் பிராப்தியாக கிடைக்குது. அவங்க தான் உலகத்தில் விசேஷ ஆத்மாக்கள்னு புகழ் பாடப்படுகிறார்கள் சொல்லுவார் இல்லையா பாபா. கோடியிலும் சிலர், சிலர்லேயும் சிலர்ன்ற மகிமை யாருக்குதுன்னா, இதே சிம்மாசனத்தில் யார் அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மகிமை இருக்கிறது. அதுக்கு பிறகு பாபா சொல்கிறாங்க, இந்த இதே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறீங்களா அல்லது கீழே கால் வைக்கிறீங்களா, சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கிடுறீங்களா? சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்குறோன்னா அர்த்தம் என்ன? மண்ணில் கால் வைக்கிறது. மண்ணில் கால் வைக்கிறதுனா இந்த தேகம் ஒரு மண். தேக உணர்வு நம்ம வர்றோம் அப்படின்னா நம்ம மண்ணில் கால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் மண்ணில் கால் வைக்காதீர்கள். உயர்ந்த பகவானுடைய குழந்தைகள் நாமோ சிம்மாசனம் கிடச்சிருக்குதுன்னா நம்ம மண்ணில் கால் வைக்கக்கூடாது. அதாவது சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஊஞ்சலில் ஆடிட்டே இருங்க. சில நேரம் அத்தீந்திரிய சுகன்ற ஊஞ்சலில், சில நேரம் குஷின்ற ஊஞ்சலில், சில நேரம் சுகம்ன்ற ஊஞ்சலில், சில நேரம் ஆனந்தம்ன்ற ஊஞ்சலில் ஆடிட்டே இருங்க. இந்த மண்ணில், தேகம் என்ற மண்ணில் கால் வைக்காதீங்க அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாரு. மேலும் பாபா சொல்கிறாரு, சங்கம யுகத்தில் எந்த அளவுக்கு நாம் சிம்மாசனதாரியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சூரிய வம்சம் சந்திரவம்ச ராஜ்ய சிம்மாசனத்தில் நாம் அமர்ந்திருப்போம். அப்போது தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. என்ன சோதனை பண்ணணும் நாமோ? நான் எவ்வளோ நேரம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன், நிரந்தரமாக சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறேனா அல்லது அவ்வப்போது நான் அமர்ந்திருக்கிறேனா? ஏன் பாபா செக் பண்ணி சொல்கிறாரு, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோமோ அவ்வளோதான் நமக்கு அங்கே பதவி கிடைக்கும், ராஜ சிம்மாசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா பாபா சொல்கிறார், நான் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் அமரலை எப்படி நமக்கு தெரியும்? இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுடைய அடையாளம் என்ன? அதுவும் பாபா நமக்கு சொல்கிறார். நம்ம பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கவலையற்ற மகாராஜாவாக இருப்போம்னு சொல்கிறார். இப்போ கவலையற்ற மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனசில் சுமை இருக்கக்கூடாது. கவலை இல்லைன்னா மனசில் எந்த சுமையும் இருக்கக்கூடாது. சுமை 2 விதமான சுமை. தலைமையில் இருக்குதுன்னா அது ஸ்தூலமான சுமையை நம்ம தலைமையில் தூக்கி வச்சுருப்போம். ஆனால் மனசில் என்ன சுமை இருக்கும்? சூட்சமமான சுமைகள் மனசில் தான் இருக்கும்.
சேவையை பற்றி, அதுக்கப்புறமா நம்ம சுபாவ சம்ஸ்காரங்களை பற்றியோ வேறு பரிவாரத்தை பற்றியோ ஏதாவது கவலை இருக்குது அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே சூட்சுமத்தில் அது சுமையாக இருக்கும். பட் கவலையற்ற மகாராஜா அப்படின்னு சொன்னால் டபுள் லைட்டாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எந்த கவலையும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதாவது எந்த கவலையும் சொன்னால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நான் சத்தியத்துக்கு வருவேனா வரமாட்டேனா, இந்த விஷயம் நல்லபடியாக நடக்குமா முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கவலைங்கிறது இருக்காது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா சுமை நம்ம மனசில் இருந்தது அப்படின்னா இருக்குது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அது அதனுடைய அடையாளம் நமக்குள்ளே களைப்பு ஏற்படும். சுமை இருக்குதுன்னா களைப்படைஞ்சிருவோம். பட் கவலையற்ற மகாராஜா அப்படின்னு சொன்னால் அவங்க தீவிர புருஷார்த்தியாக இருப்பாங்க. அந்த திட நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்குள்ள. எந்த ஒரு திட நம்பிக்கை இருக்குன்னா பாபாவோட உதவி மூலமாக தைரியத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படின்னு அந்த திட நம்பிக்கையோடு இருப்பாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த விஷயத்தில் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறதுனா அர்த்தம் இந்த நம்பிக்கையோட கவலையற்ற மகாராஜாவாக இருக்கணும். இன்னொரு விதமான குழந்தைகள் என்னென்னா கவனக்குறைவில் இருக்கிறாங்க. அதாவது கவனக்குறைவுக்கான வார்த்தையும் அதே வார்த்தை தான். கவலையற்ற மகாராஜாவாக இருந்து தீவிர புருஷார்த்தியாக இருக்கிறவங்க சொல்கிறதும் அதே வார்த்தை தான். ரெண்டு பேரும் பேசுகிறது ஒரே வார்த்தை தான். ஆனால் அதில் கவலையற்ற மகாராஜா தீவிர புருஷார்த்தம். ஆனால் இங்கே கேர்லெஸ் கவனக்குறைவில் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. என்ன அப்படின்னா அதெல்லாம் நடந்துடும், நம்ம ஆகிடுவோம், எப்படியும் ஆகிடுவோம், நடந்துடும், நடந்துதான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க குழந்தைங்க? முயற்சி பண்ணாமல் கவனக்குறைவாக இருக்கிறது. இப்போ ரெண்டு பேருடைய வார்த்தையும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறார். விசேஷமாக மாயா ரெண்டு ரூபத்தில் வருது. ரெண்டு விதமான டெஸ்ட் பேப்பர் நம்மகிட்ட வாங்குதுன்னு சொல்கிறார். ஒன்று வீணான எண்ணங்கள், அதாவது நமக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் விக்கார எண்ணங்கள்லாம் கிடையாது. வீணான எண்ணங்கள் ரூபத்தில் மாயா வருது. இன்னொன்று, நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் நினைக்கிறது சரி, நான் பேசுகிறது சரி, நான் செய்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் குறைஞ்சவே இல்லை, நான் எல்லாத்துலேயுமே சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்க வைக்கிறது. இப்படி இந்த ரெண்டு ரூபத்தில் மாயா குழந்தைகள்கிட்ட டெஸ்ட் பேப்பர் வைக்குதுன்னு சொல்லும்போது பாபா சொல்கிறாரு, நான் இந்த சமய அனுசாரமாக பாபாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என்கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ பிராப்திகள் கிடைக்குது, அன்பு கிடைக்குது, சகயோகம் கிடைக்கிறது அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன்னா கைமாறு. அதுக்கு ரிட்டர்ன் நீங்கள் எனக்கு சமமாக ஆகி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். பாபாவுக்கு சமமாக ஆகி காட்டுறதுன்னா பாபா இந்த மாதிரி நினச்சிருப்பாரா, பாபா இந்த மாதிரி பேசுவாரா, பாபா இந்த மாதிரி செய்திருப்பாரா அப்படின்னு எண்ணம் சொல் செயலில் பிரம்ம பாபா கூட நம்ம ஒத்து பார்க்குறது தான் பாபாவுக்கு சமமாக ஆகிறது. அதாவது ஃபாதர் பண்ணுங்க, இதான் ரிட்டர்ன் நீங்கள் பண்ணுறதுன்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வார்த்தையும் பாபா நினைவு வச்சுக்க சொல்கிறாரு, ரிட்டர்ன் ஜேர்னி. இந்த வார்த்தையை நினைவு பண்ணுங்க. ஒன்று ரிட்டர்ன், இன்னொன்று ரிட்டர்ன் ஜேர்னி. ரிட்டர்ன் ஜேர்னின்னா நம்ம திரும்பக்கூடிய பயணத்தில் நாம் இருக்கிறோம். திரும்பக்கூடிய பயணம் சொல்லும்போது நம்ம எப்படி போகணும்? சொரூபமாகி போகணும். எப்படி வந்தோமோ அப்படி நாம் சொரூபமாகி போகணும் இல்லையா? அதனால் பாபா இதெல்லாம் நமக்கு செக் பண்ண சொல்கிறாரு. இந்த ரிட்டர்னுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். ஒன்று கைமாறு, இன்னொன்று நம்ம பயணம் திரும்புகிறது, வீட்டுக்கு போகிற பயணம் திரும்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பாபா டீச்சர்ஸை பார்க்குறாரு. டீச்சர்ஸ்க்கு பாபா சொல்லும்போது, பணிவாக இருங்க, நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணத்தில் ஒவ்வொரு வார்த்தையில் ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் பணிவை கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நிமித்தமானவங்களாக இருக்கிறீங்க. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்மா பாபா கடைசியாக 3 வார்த்தைகள் சொல்லிட்டு போனார் இல்லையா? அதை நினைவுபடுத்துகிறாங்க பாபா. நிராகாரி, நிரகங்காரி, நிர்வீக்காரி, இந்த 3 வார்த்தை. இதை தான் பாபா
அடுத்த வருஷத்துக்காக நமக்கு லட்சியமாக கொடுக்குறார். இந்த 3 வார்த்தையை நினைவு வச்சு இதனுடைய ஸ்வரூபமாக நீங்கள் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்காக இந்த வருஷமே, அதாவது 2025க்காக இப்போவே பாபா நமக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டாரு. ஏன்னா பணிவுடையவங்களாக ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமா பாபா வந்து டபுள் ஃபாரினர்ஸ் பார்க்குறாரு. டபுள் ஃபாரினர்ஸை பார்க்கும்போது பாபா சொல்கிறாரு, அப்போல்லாம் வந்து டபுள் ஃபாரினர்ஸ், இரட்டை வெளிநாட்டவர்கள் வந்து மேடை மேலே ஏறி பாபாட்ட திருஷ்டி வாங்குவார்கள். அப்போது திருஷ்டி கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும், அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால் பாபா சொல்கிறாரு, மேடையில் ஏறுறவங்களுக்கு தான் திருஷ்டி கொடுக்குறாரு பாபா, அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கும் திருஷ்டி கிடைக்கும். ஏன்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் தெரிஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கும் திருஷ்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்களுடைய ஒரு விசேஷத்தா பாபா சொல்கிறாரு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி பாபா, ஹாஞ்சி பாபா என்று சொல்லக்கூடிய விசேஷத்தா, அந்த பாடத்தை அவங்க பக்கா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாபா ரெட்டை வெளிநாட்டுக்காரங்களுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பாபா சொல்கிறாரு, வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து சொல்கிறாரு பாபாவுடைய டைட்டில் விஸ்வ கல்யாணக்காரி, அந்த டைட்டிலை நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்க, பிரத்யட்சப்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறார். அதனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு பாபா சொல்கிறார், தன்னுடைய புருஷார்த்தத்தில் தன்னுடைய சேவையில் முன்னேறிட்டு இருக்கிறீங்க, முன்னேறிட்டே இருப்பீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வரத்தையும் பாபா வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பாபா குமாரர்களை பார்க்குறார். ஸோ குமாரர்கள் பார்க்கும்போது பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி குமாரர்களை பார்த்தா அரசாங்கம் பயப்படுது. நம்ம தான் கேள்விப்படுறோம் இல்லையா, சில மாநிலங்கள்லாம் வந்து கல்லூரி மாணவர்கள் அரசையே எதிர்த்து நிற்கிறாங்க. அங்கே யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்கள பதவியை விட்டு தூக்குறதுக்கு அந்த கல்லூரி மாணவர்கள் நிமித்தமாயிடுறாங்க. இப்போ அரசாங்கம் பயப்படுது குமாரர்களை கண்டு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான குமாரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அமைதியின் தூதுவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் அப்படி உங்களுடைய முகத்தின் மூலமாக நாங்கள் அமைதி தூதுவர்கள்ங்கிறத வெளிப்படுத்துங்க. எந்த அசாந்தி இருக்கக்கூடாது, உங்கள் மனசுலேயும் அசாந்தி இருக்கக்கூடாது, கூட இருக்கிறவங்கக்கிட்டேயும் அசாந்தி இருக்கக்கூடாது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துலையும் அசாந்தி இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கிற ஊர்லேயும் அசாந்தி இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் அமைதியின் தூதுவர்களாக ஆகி காட்டுங்க, அரசாங்கம் உங்களை பார்க்கும், ஒரு சேவா பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. அடுத்தது குமாரிகளை பாபா சொல்கிறாரு, நீங்கள் குமாரிகள் என்ன செய்ய போகிறீங்க? தலையில் சுமையை கூடைய வைக்க போகிறீங்களா அல்லது தலையில் கிரீட வைக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு பாபா. தலையில் கூட வைக்கிறதுனா அர்த்தம் குடும்ப சுமை, ஒரு குடும்பத்தை மட்டும் பார்க்குறது. ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்கன்னா அர்த்தம் என்ன? சுமையை தூக்கி நீங்கள் தலை மேலே கூடையை தூக்கி வச்சிட்டீங்க. ஆனால் கிரீடத்தை வைக்கிறீங்கன்னா அர்த்தம் என்ன? கிரீடம் வைக்கிறீங்கன்னா அர்த்தம் வந்து 21 குலத்துக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களே முடிவு பண்ணுங்கள். நான் வந்து தலையில் கிரீடம் வைக்கணுமா அல்லது தலையில் கூட வச்சுக்கணுமா? ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறேன்னா 21 குலத்துக்கு நான் நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவாக ஆகணுமா அப்படின்றத பாருங்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், ஊடகத்துறை பாபா சொல்கிறார். ஊடகத்துறைன்னு சொல்லும்போது மீடியா, இந்த மீடியாக்காரங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, 4 பக்கங்கள்லேயும் ஓசை எழுப்புறது, சப்தத்தை எழுப்புறது. அதனால் அவங்களுக்கு பாபா ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் வந்து ஆஸ்தி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அந்த செய்தி போய் சேரணுமா, யாருமே வஞ்சிக்கப்படக்கூடாது. அது மீடியா மூலமாக தான் நடக்கும். இந்த ஓசையை நீங்கள் 4 பக்கமும் எழுப்புங்க, எல்லோரும் பாபா கிட்டேருந்து ஆஸ்தியை வாங்கிறதுக்கு வரணும். நிறைய ஒவ்வொரு வர்க்கங்கள்லேருந்தும் சேவா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தனித்தனியாக. அப்போது உங்களுடைய துறைகளுக்குள்ளே போட்டி போடுங்க, ஆனால் பொறாமைப்பட்டு சேவா பண்ணாதீங்க. ஓம் சாந்தி. ரிவைஸ்டு வாணி டேட் 30/11/2002. வாணி தலைப்பு, கைமாறுன்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சமமாகுங்கள் மற்றும் ரிட்டர்ன் ஜானி, திரும்பும் பயணத்தின் நினைவு சொருபமாக ஆகுங்கள்.
இன்று பாப்தாதா தனது நாலாபுறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனதாரி, பிருக்குட்டி சிம்மாசனதாரி, உலகராஜ்ய சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். பரமாத்மாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலே செல்ல குழந்தைகளாகிய, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போதுதான் பிராப்தியாக கிடைத்திருக்கின்றது. பிரக்குட்டின்ற சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் பரமாத்மாவினுடைய இதய சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்களுக்கு தவிர வேறு யாருக்கும் பிராப்தியாக கிடைக்காது. இந்த இதய சிம்மாசனம்தான் உலக சிம்மாசனத்தை குடிக்கின்றது. நிகழ்காலத்தில் ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய சுயராஜ்யமும் கழுத்து மாலையாக இருக்கிறது. சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை. இவ்வாறு தன்னை சுயராஜ்ய அதிகாரி என்று அனுபவம் செய்கின்றீர்களா? எனது இந்த பிறப்பு உரிமையை யாராலும் அபகரிக்க முடியாது என்ற திட சங்கல்பம் இதயத்தில் இருக்குது. கூடவே நான் பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரி என்ற ஒரு ஆன்மீக போதையும் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் உடலில் விசேஷமானது எதை சொல்லியிருக்கிறாங்க? இதயம். இதயம்தான் சொல்லப்பட்டிருக்குது. இதயம் இயங்குது நின்றுட்டா வாழ்க்கையே முடிவடைந்து விடும். ஆக ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இதய சிம்மாசனத்துக்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. யார் இதய சிம்மாசனதாரிகளாக இருக்கின்றார்களோ அந்த ஆத்மாக்கள் தான் உலகத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்று கூறப்படுகின்றனர். அந்த ஆத்மாக்கள் தான் பக்தர்களுக்கு மாலையின் மணி ரூபத்தில் நினைவு செய்யப்படுகின்றார்கள். அந்த ஆத்மாக்கள் தான் கோடியிலேயும் சிலர், சிலர்லேயும் சிலர் என்று புகழ்பாடப்படுகின்றார்கள். அவர்களெல்லாம் யார்? நீங்கள் தானே. பாண்டவர்கள் இருக்கிறீர்களா? தாய்மார்களும் இருக்கிறீர்களா? எல்லாரும் கையசைக்கிறாங்க பாபா கிட்ட. பாபா சொல்கிறாரு, செல்ல குழந்தைகளே, அவ்வப்போது இதே சிம்மாசனத்தை விட்டு தேகம் என்ற மண் மீது ஏன் உங்கள் மனதை செலுத்துகிறீர்கள்? தேகம் மண் அல்லவா? செல்ல குழந்தைகள் ஒருபோதும் மண்ணில் கால் வைக்க மாட்டார்கள். சதா சிம்மாசனத்தில், மடியில் அல்லது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவார்கள். உங்களுக்கு பாப்தாதா விதவிதமான ஊஞ்சல் கொடுத்திருக்கிறார். சில நேரம் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள், சில நேரம் ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள். ஆக இவ்வாறு போதைன்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் சிரேஷ்ட குழந்தைகளை பாப்தாதா இன்று பார்த்து கொண்டு இருக்கின்ற. ஆடிட்டுருக்கீங்களா? போதையில், சுகத்தில் ஆடுகிறீர்களா? மண்ணில் ஆடுவதில்லை தானே. மண்ணில் கால் வைக்க வேண்டும் என்று எப்போதாவது இதயம் விரும்புகிறதா? ஏனென்றால் 63 பிறவிகளாக மண்ணில் கால் வைத்து விட்டீர்கள், மண்ணில் விளையாடினீர்கள். மண்ணின் பாபா சொல்கிறது தேகத்தை. எனவே இப்போ மண்ணில் விளையாடுவதில்லை தானே. அவ்வப்போது மண்ணில் வைத்து விடுகிறீர்களா? எதை? புத்திங்கிற காலை தேகத்தில் வைக்கிறீங்களா இல்லையா? அவ்வப்போது சென்று விடுகின்றது. தேக உணர்வு என்ற மண்ணில் காலை வைத்து விடுகிறீர்கள். தேக அபிமானம் என்பது மிக ஆழமான மண்ணில் வைப்பதாகும். ஆனால் தேக உணர்வு என்றால் அதுவும் மண்ணாகும். சங்கமத்தினுடைய நேரத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக சிம்மாசனதாரியாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு அரை கல்பம் சூரிய வம்சி ராஜ்யத்தில் மற்றும் சந்திர வம்சி ராஜ்யத்திலையும் வருவீர்கள். ஒருவேளை இப்போ சங்கம யுகத்தில் அவ்வப்போது சிம்மாசனதாரியாக இருந்தீர்கள் எனில் சூரிய வம்ச ராயல் குடும்பத்திலும் அவ்வளவு காலம்தான் இருப்பீர்கள். வரிசைப்படியாக
சிம்மாசனதாரியாக வந்தாலும் ராயல் குடும்பத்தில் ராஜவம்ச ஆத்மாக்களினுடைய சம்பந்தத்தில் சதா இருப்பீர்கள். எனவே சங்கம யுகத்தின் ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் 50 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் 66 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும், ஏன்னா இந்த வாணி சொல்கிறப்போ 66 ஆண்டு, அதனால் பாபா சொல்கிறார் 66 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும். இப்போது 88 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லையா? எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ இருந்து பிராமணன் ஆனீர்களோ அப்பொழுதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு காலம் இதே சிம்மாசனதாரி சுயராஜ்ய சிம்மாசனத்தில் நான் இருந்தேன் என்று தன்னை சோதியுங்க. நீண்ட காலம் இருந்தீர்களா, நிரந்தரமாக இருந்தீர்களா, அல்லது அவ்வப்போது இருந்தீர்களா? எப்படி இருந்தோம்? சதா இருக்கிறோமா சிம்மாசனதாரியா, இல்லை அப்பப்போ உட்காந்துருக்குறோம் அப்பப்போ கீழே இறங்கிடுறோமான்னு பாருங்கள். யார் பரமாத்மா சிம்மாசனதாரியாக இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளம் நடைமுறை நடத்தைகள் மற்றும் முகத்தின் மூலம் சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். தனது மனசில் ஸ்தூல சுமை தலைமையில் இருக்கும், ஆனால் சூட்சும சுமை மனசில் இருக்கும். எந்த சுமையும் மனசில் இருக்காது. யாருக்கு? கவலையற்ற மகாராஜாக்களுக்கு. சுமை தான் கவலை. டபுள் லைட் என்றால் கவலையற்ற நிலை. சேவை அல்லது சம்பந்தம், தொடர்பு, ஸ்தூலமான சேவை, ஆன்மீக சேவை எதுவாக இருந்தாலும் சுமை இருக்கக்கூடாது. என்ன ஆகும்? எப்படி நடக்கும்? வெற்றி கிடைக்குமா? கிடைக்காதா? சிந்திக்கிறது திட்டம் தீட்டுறது அது ஒரு விஷயம், அது வேறு. ஆனால் சுமைங்கிறது வேறு. சுமை இருக்குதுன்னா அவங்களோட அடையாளம் முகத்தில் சதா கொஞ்சம் அல்லது அதிக களைப்பின் அடையாளம் தெரியும். களைப்படைவது என்பது வேறு. களைப்பின் அடையாளம் இருப்பதும் சுமையின் அடையாளம். நம்ம களைப்படைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா சுமையினுடைய அடையாளம். கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறது என்றால் கவனக்குறைவாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. இருப்பது கவனக்குறைவாக, ஆனால் நான் கவலை இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். கவனக்குறைவு மிகவும் ஏமாற்றும். தீவிர முயற்சி செய்பவர்களும் அதே வார்த்தைகள் தான் சொல்வார்கள். கவனக்குறைவாக இருப்பவர்களுக்கும் அதே வார்த்தை தான். ஆனால் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்கிறார் பாபா. தீவிர முயற்சி செய்கிறவங்க சதா திடமான நிச்சயத்தினுடைய காரணத்தினால, பாபா மேலே நம்பிக்கை இருக்குல்ல, இந்த காரணத்தினால ஒவ்வொரு காரியத்திலையும் தைரியம் மற்றும் பாபாவுடைய உதவி மூலமாக வெற்றி கிடைத்தே விட்டது என்று நினைப்பார்கள். கவனக்குறைவாக இருக்கிறவங்களும் ஆகிடும், நடந்துடும், ஆகிடுவோம், நடந்தே விட்டது, ஏதாவது காரியம் பாக்கி இருக்கா என்ன, நடந்துடும் என்ற அதே வார்த்தை தான் கூறுவார்கள். ஆக வார்த்தை ஒன்று தான், ஆனால் ரூபம் தனித்தனி. அவங்க கவலையற்ற மகாராஜா தீவிர புருஷார்த்தத்தில் சொல்கிறாங்க, இவங்க கவனக்குறைவில் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே வார்த்தை தான் பேசுகிறாங்க. நிகழ்காலத்தில் மாயா விசேஷமாக 2 ரூபத்தில் குழந்தைகளிடம் டெஸ்ட் பேப்பரை வாங்குது, சோதனை செய்து. ஒன்று வீண் எண்ணங்கள், விக்கார எண்ணங்கள் வர்றதில்லை, வீணான எண்ணங்கள். 2வது நான் தான் சரியானவன், நான் என்ன செஞ்சேனோ சரி, நான் என்ன நினைக்கிறேனோ சரி, நான் என்ன கூறினேனோ அது சரி, நான் ஒன்றும் குறைஞ்சவே இல்லை, நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன். நேரத்தின் அனுசாரமாக பாப்தாதா இப்போது இதைத்தான் விரும்புகின்றார். என்ன? பாபாட்டிருந்து அடைந்த அனைத்து பிராப்திகள், அன்பு, பாபாட்டிருந்து கிடைச்ச பிராப்தி, அன்பு, உதவிக்கு ரிட்டர்ன், கைமாறு என்ன செய்யணும்? நான் ரிட்டர்ன் பண்ணணுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. ரிட்டர்னுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சதா நினைவில் வை. கைமாறு செய்கிறதுனா ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு அர்த்தம் அவருக்கு சமமாக ஆகிறது. 2வது, இப்போ நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கோங்கிறத நினைவு வைத்துக்கொள்ளுங்க. அதாவது திரும்பி செல்லும் பயணத்தில் இருக்கிறோம். ஒரு வார்த்தை தான், ரிட்டர்னுங்கிற ஒரு வார்த்தை தான் நினைவில் வைக்கணும். இதுக்கு எளிமையான சாதனம், ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயலை
பிரம்ம பாபாவுக்கு சமமாக்குங்க, ஒத்து பாருங்கன்ற. பிரம்ம பாபாவுடைய சங்கல்பம் என்ன, பாபாவுடைய வார்த்தைகள் என்ன, பாபாவோட செயல்கள் என்ன பார். இதைத்தான் ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுதல்னு கூறப்படுகின்றது. பின்பற்றி நடக்கிறது எளிதாக இருக்கிறது இல்லையா? புதுசாக சிந்திக்கணும், புதுசாக செய்யணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அவசியமே இல்லை. பாபா என்ன பண்ணாரோ அதை நம்ம பின்பற்ற போகிறோம், அவ்வளோதானே. அப்போ எளிது தானே. அடுத்தது டீச்சர்ஸ் கூப்பிட்றார் பாபா. ஆசிரியர்கள்லாம் கை உயர்த்துங்க. பாபாவை ஃபாலோ பண்ணுறது எளிதாக இருக்குதா அல்லது கஷ்டமாக இருக்குதா? ஈஸி தானே. பாபாவை பின்பற்றினால் போதும். முதல்ல சோதனை பண்ணுங்க, சிந்திங்க, பிறகு செய்யுங்க. செக் பண்ணு, முதல்ல யோசிச்சுட்டு பிறகு செய்யுங்க. அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் தான் அளந்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா? எடை போட்டு பேசுகிறது, வார்த்தையை அளந்து பேசுனா பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன வருதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருப்போம்ல. அதனால் உலகத்தில் சொல்லுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் அளந்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அது பாபா சொல்கிறார். சிந்திங்க, பிறகு நீங்கள் செய்யுங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி அதை அளந்து பாருங்கள், அளந்து பார்த்துட்டு பேசுங்க. எனவே அனைத்து ஆசிரியர்களும் இந்த ஆண்டில் கடைசி மாதம் பழசு போயிடும், புதியது வந்துடும். புதியது வருவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடு செய்யுங்க. பாபாவுடைய அடியை தவிர வேறு யாருடைய அடி மீதும் நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்யுங்க. அடி மீது அடி எடுத்து வச்சா போதும். அடி மீது அடி எடுத்து வைக்கிறது ஈஸி தானே. ஆக புது ஆண்டுக்காக, அடுத்து வரப்போகிற 2025 ஆண்டுக்காக இப்பொழுதுலேருந்தே திட்டத்தை உருவாக்குங்க. பிரம்ம பாபா சதா நிமித்தமாகவும் மற்றும் பணிவாகவும் இருந்தது போல நிமித்த உணர்வு மற்றும் பணிவோடு இருக்க வேண்டும். வெறும் நிமித்த உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது, நிமித்த உணர்வின் கூடவே பணிவு, 2 அவசியம். ஏனென்றால் ஆசிரியர்கள் தான் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? எனவே சங்கல்பத்திலும் வார்த்தைகளிலும் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளிலேயும் செயல்களிலேயும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் யார் பணிவு வைக்கிறாங்களோ அவங்க தான் நிமித்த உணர்வோடு இருக்கிறாங்க. எண்ணம் சொல் செயலில் எவ்வளோக்கு நம்ம பணிவு கொண்டு வர்றோமோ அவ்வளோக்கு நம்ம நிமித்தமாக இருப்போம்னு சொல்லார். டீச்சர்ஸ்க்கு கவனம் கொடுக்க சொல்லார் பாபா. யார் பணிவாக இல்லையோ அவங்கக்கிட்ட மிக சூட்சமத்தில் கொஞ்சம் அபிமானம், அதாவது அந்த அபிமானம் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியாது, ஆனால் சூட்சமத்தில் அது இருக்குது. அந்த தாக்கம் இருந்தால் கூட அது அபிமானத்தினுடைய அம்சம்னு பாபா சொல்கிறார். மேலும் வார்த்தைகளில் சதா நிர்மலமான வார்த்தை, இனிமையான வார்த்தை வேண்டும். சம்பந்தம் தொடர்பில் ஆத்ம ரூபத்தினுடைய நினைவு இருக்கிறதுனா சதா நிராகாரி மற்றும் அகங்காரமற்றவங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். சம்பந்தத்தில் பாபா என்ன சொல்கிறாரு, சம்பந்தத்தில் ஆத்ம ரூபத்தினுடைய நினைவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன ஆகிடுவோம், நிராகாரி நிரகங்காரி ஆகிடுவோம், விகாரமற்றவங்களாக ஆகிடுவோம். பிரம்ம பாபாவுடைய கடைசி நாளில் அவர் உதிர்த்த வார்த்தைகள் நினைவு இருக்குதா? நிராகாரி நிரகங்காரி, அவங்க தான் நிர்விகாரி. நல்லது, தந்தையை பின்பற்றுங்க, உறுதியாக இருக்கிறீங்க தானே. அடுத்த ஆண்டு முக்கிய லட்சியத்தினுடைய நினைவு, அடுத்த ஆண்டுக்காக ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாரு இப்போவே நமக்கு. முக்கிய லட்சியத்தினுடைய நினைவு 3 வார்த்தை: நிராகாரி நிரகங்காரி நிர்விகாரி. அம்சம் கூட இருக்கக்கூடாது. மேலோட்டமான ரூபங்கள்லாம் சரியாயிட்டது, ஆனால் அம்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அம்சம் ஏமாற்றிடுது. பாபாவை ஃபாலோ பண்ணுறதுனா இந்த 3 வார்த்தையை சதா நாம் நினைவில் வைத்து கொள்வதாகும். நல்லதுன்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸை பாபா எந்திரிக்க சொல்கிறார். இரட்டை அயல் நாட்டினர் எழுந்து கொள்ளுங்கள். நல்ல குழு வந்திருக்கிறீர்கள். இரட்டை அயல் நாட்டினரினுடைய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பாப்தாதாவுக்கு குஷி ஏற்படும். அது என்னங்கிறத அறிவீர்களா? தூர தேசத்தில் இருந்து வர்றீங்க, இந்த மாதம் செல்ல வேண்டும் என்ற கட்டளை கிடைத்ததும் சேர்ந்துட்டீங்க. எப்படியாவது முயற்சி செய்த மிகப்பெரிய குழு சேர்ந்து விட்டீர்கள். தாதியின் கட்டளையை சரியாக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா?
அதற்காக வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், திருஷ்டி கொடுத்துட்டே இருக்கிறார். மேடைக்கு சென்றால்தான் திருஷ்டி கிடைக்கும் என்பது கிடையாது. தொலைவில் இருந்தாலும் மிக நன்றாக தென்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். இரட்டை அயல் நாட்டினர் ஹாஞ்சி சரி பாபா என்ற பாடத்தை நன்றாக படித்திருக்கின்றனர். பாப்தாதாக்கு இரட்டை அயல்நாட்டவர்கள் மீது அன்பு இருக்கவே செய்கின்றது. ஆனால் பெருமிதமும் இருக்கிறது. ஏனென்றால் உலகின் மூளை முடுக்குகளில் செய்தியை கொண்டு செல்வதற்கு இரட்டை அயல் நாட்டினர் நிமித்தமாக இருக்கின்றீர்கள். அயல் நாட்டில் இப்போது வேறு ஏதாவது இடம் பாக்கி இருக்கா, அல்லது ஊர் பாக்கி இருக்கிறதா, மூளை முடுக்கு ஏதாவது பாக்கி இருக்குதா, விசேஷமான இடம் பாக்கி இருக்கிறதா, எந்த இடம் பாக்கி இருக்கிறது கேட்குறாரு அவங்கக்கிட்ட. அப்போ சொல்கிறாங்க, மத்திய கிழக்கு பகுதி பாக்கி இருக்குது பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் வந்திருக்கக்கூடிய குழு, இப்போ வந்திருக்கிறவங்கள சொல்கிறார், வந்திருக்கக்கூடிய குழு எத்தனை தேசத்துலேருந்து வந்திருக்கிறீங்க? உலகில் விதவிதமான அநேக தேசங்களுக்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார். தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி என்ற பட்டம் இரட்டை அயல்நாட்டினர்கள்தான் பிரத்யட்சம் செய்திருக்கின்றீர்கள் என்று பாப்தாதா அடிக்கடி கூறவே செய்கின்றார். நன்றாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் தன்னுடைய முயற்சியில் மற்றும் சேவையில் முன்னேறி கொண்டு இருக்கின்றீர்கள். மேலும் சதா முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். வெற்றி நட்சத்திரமாக இருக்கின்றீர்கள். மிக்க நன்று. அயல்நாட்டுக்காரங்களை பார்த்துட்டார் பாபா. குமாரர்களை பார்க்குறார் பாபா. மதுபனத்தின் குமாரர்கள் இருக்கின்றனர். குமாரர்களுடைய எண்ணிக்கை பாருங்கள் எவ்வளவு இருக்குது. பாதி வகுப்பு குமாரர்கள் நிறைந்து இருக்கின்றார்கள். குமாரர்கள் இப்போது சாதாரண குமாரர்கள் அல்ல. எப்படிப்பட்ட குமாரர்கள்? பிரம்மா குமாரர்களாக இருக்கவே செய்கிறீர்கள். ஆனால் பிரம்மா குமாரர்களுடைய விசேஷத்தை என்ன? எங்கெல்லாம் அசாந்தி ஏற்படுகின்றதோ அங்கு அமைதி பரப்பக்கூடிய அமைதி தூதுவர்கள். இதுதான் விசேஷத்தா. குமாரர்களுடைய விசேஷத்தா இதுதான். மனசில் அசாந்தி இருக்கக்கூடாது, வெளியிலையும் அசாந்தி இருக்கக்கூடாது. குமாரர்களுடைய விசேஷத்தா என்ன தெரியுமா? கஷ்டமான காரியத்தை செய்கிறதா குமாரர்களுடைய விசேஷத்தா. கடினமான வேலையாட்கள் இருக்கின்றார்கள் இல்லையா? இன்றைய நாட்களில் மிகவும் கடினமான வேலை இது. இப்போ குமாரர்கள்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ணுறாங்க? கஷ்டமான வேலை தான் குமாரர்கள் செய்வாங்க இல்லையா? இப்போ இன்றைக்கி உலகத்தில் கஷ்டமான வேலை எதுனா அசாந்தி அழித்து அமைதி தூதுவராகி அமைதியை பரப்புவது தான் கஷ்டமான வேலை. அப்போ இப்படிப்பட்ட குமார்களாக இருக்கிறீங்களா? அசாந்தியினுடைய பேர் அடையாளம் இருக்கக்கூடாது. உலகத்தில் சரி, தன்னுடைய சம்பந்தம் தொடர்புலையும் சரி, இப்படிப்பட்ட அமைதி தூதுவர்களாக இருக்கின்றீர்களா? தீயணைப்பு படையினர் எங்கே இருந்தாலும் தீயை அணைப்பாங்க இல்லையா? அதே போல் அமைதி தூதுவர்களினுடைய காரியமே அசாந்தியாக இருப்பவர்களை அமைதிப்படுத்துவது. நீங்கள் அமைதி தூதுவர்கள் அல்லவா? பக்காவா கேட்குறார் பாபா. பக்கா? நீங்கள் பக்காவா அமைதி தூதுவர்களாக இருக்கிறீங்களா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குதுன்றாரு. பாப்தாதா இவ்வளோ குமாரர்களை பார்த்து குஷி அடைகிறார். முன்பே பாப்தாதா திட்டத்தை சொல்லிட்டார். டெல்லியில் குமாரர்கள் அதிகபட்சமாக ஒன்று கூடணுமா. குமாரர்கள்னாலே சண்டை போடுறவங்கன்னு அரசாங்கம் நினைக்குது. அதனால் குமாரர்களை பார்த்து பயப்படுது. இவ்வாறு பயப்படக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு பிரம்மா குமாரரையும் அமைதி தூதுவர்ன்ற பட்டத்துடன் வரவேற்பு கொடுக்க வேண்டும். அதுதான் குமாரர்களினுடைய அதிசயமாகும். பிரம்மா குமாரர்கள் அமைதி தூதுவர்கள் என்பது முழு உலகிற்கும் முத்திரை பதித்திட வேண்டும். முடியும் தானே? டெல்லியில் செய்ய வேண்டும், செய்யணும் தானே? அல்லது தாதிகள் செய்வார்களா? ஒரு குழுவில் இவ்வளவு குமார்கள் இருக்கின்றனர் எனில் அனைத்து குழுவிலும் எத்தனை குமார்கள் இருப்பார்கள்? இப்போ சொல்கிறாங்க ஏறத்தாழ 1,00,000 குமார்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபாட்ட. ஆக குமாரர்களே அதிசயம் செய்யுங்கள். அரசாங்கம் குமாரர்களை பற்றி தலைகீழாக நினைப்பதை மாற்றி காட்டுங்கள். ஆனால் மனசுலேயும் அசாந்தி இருக்கக்கூடாது, கூட இருப்பவர்களிடமும் அசாந்தி இருக்கக்கூடாது, இருக்கிற இடத்துலையும் அசாந்தி இருக்கக்கூடாது.
மற்றும் தன்னுடைய ஊர்லேயும் அசாந்தி இருக்கக்கூடாது. குமாரருடைய முகத்தில் பலக வைக்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ஆனால் நெற்றியில் தானாகவே இவர்கள் அமைதியின் தூதுவர்கள் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். சரிதானே? குமாரிகளும் அதிகம் இருக்கின்றனர். அனைத்து குமாரிகளின் லட்சியம் என்ன? பாபா கேட்குறாரு குமாரிகள்கிட்ட. வேலை செய்யணுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? தலையில் கிரீடம் அணிந்து கொள்ள வேண்டுமா அல்லது கூடை வைத்துக்கொள்ள வேண்டுமா? என்ன வைத்துக்கொள்ள வேண்டும்? அனைத்து குமாரிகளும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆக வேண்டும். உலக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும். 21 குலத்தை முன்னேற்றக்கூடியவர் என்று குமாரிகளுக்கு மகிமை பாடப்பட்டு இருக்கிறது. ஆக அரை கல்பம் 21 குலம் ஆயிடும். அப்படிப்பட்ட குமாரிகளாக இருக்கிறீர்களா? 21 குலத்திற்கு நன்மை செய்பவர்கள் கைகளை உயர்த்துங்க. ஒரு குடும்பத்துக்கு இல்லை, 21 குடும்பங்களுக்கு செய்வீர்களா? உங்களது பெயர்கள்லாம் குறிக்கப்படும் சொல்லிட்டார். அவங்கக்கிட்ட கை தூக்குனாங்கள்ல, அவங்களுக்கு சொல்கிறார். பிறகு நீங்கள் கருணை உள்ளத்துடன் இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது கணக்கு வழக்கோடு இருக்கிறீர்களா என்று பார்க்கப்படும். இப்போது நேரத்துக்கு முன்பாகவே தயாராகி விடுங்க என்று நேரம் எச்சரித்து கொண்டே இருக்கின்றது. நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நேரம் கடந்துவிடும். ஆகையால் நாம் அனைவரும் விஸ்வ கல்யாணி கருணை உள்ளமுடைய பாபாவின் குழந்தைகள், கருணை உள்ளம் உடையவர்கள் என்ற லட்சியம் வைங்க. சரிதானே? நீங்கள் கருணை உள்ளம் உடையவர்கள் தானே? பாபா கேட்குறார். கருணை உள்ளம் உடையவர்கள் தானே? இன்னும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆகுங்க. இன்னும் தீவிர வேகமுடையவர்களாக ஆகுங்க. குமாரிகளுக்கு எளிதாகவே பாபாவின் சிம்மாசனம் கிடைக்கிறது. சரண்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குமாரிஸ்னால் உடனே என்ன பண்ணுவாங்க? எதில் உட்காந்து கிளாஸ் பண்ண வச்சுருவாங்க இல்லையா? சிம்மாசனம் உடனே கிடைக்குது. புது ஆணில் என்ன அதிசயம் செய்து காட்டுகிறீர்கள் பார்க்கலாம். அடுத்தது பாபா ஊடகத்தினர்னா மீடியா பார்க்குற செய்தித்துறைகள்லாம் இருக்கு இல்லையா? அவங்கள பார்க்குறார். 108 ரத்தினங்கள் வந்திருக்கின்றீர்கள், நன்றாக இருக்கிறது. ஊடகத்தினர் அதிசயம் செய்து காட்ட வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தே ஆக வேண்டும் என்று அனைவருடைய புத்தியிலேயும் வர வேண்டும். யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஊடகத்தின் வேலையே ஓசை பரப்புவதாகும். எனவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள் என்ற அந்த சப்தத்தை, அந்த ஓசையை பரப்புங்கள். யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்போது அயல் நாடுகள்லேயும் ஊடகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அல்லவா? நன்றாக இருக்கின்றது. விதவிதமான துறைகளில் என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறீங்களோ அதில் நன்றாக ஆர்வம் இருக்குது. நன்றாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள், செய்து கொண்டு இருப்பீர்கள். மற்றும் வெற்றி கிடைச்சிட்டது. அனைத்து வர்க்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன சேவை செய்கிறீங்களோ அந்த செய்தி பாப்தாதட்ட வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வர்க்கமும் அவரவருக்கான சேவைக்கான சாதனம் மற்றும் சேவைக்கான விதங்கள் தனித்தனியாக இருக்குது. ஆனால் தனித்தனியாக வர்க்கம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வர்க்கமும் ஒன்றுக்கொன்று போட்டி போடுறாங்க. பாபா சொல்கிறாரு, தனித்தனியாக வர்க்கம் இருக்கிறதுனால ஒவ்வொரு வர்க்கமும் தனித்தனியாக போட்டி போடுறீங்க, நல்லா இருக்குது. ஆனால் போட்டி போடுங்க, பொறாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய பலன் வர்க்க சேவைக்கு பிறகு, அது துறைவாரியாக சேவை பண்ணுறாங்க இல்லையா? அந்த சேவை பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஐபி மற்றும் பிஏபிஸ், அது பெரிய பெரிய புள்ளிகள், முக்கிய விருந்தினர்கள், மிக மிக முக்கிய விருந்தினர்கள், இவங்கெல்லாம் அதிக தொடர்பில் வர்றாங்க. இப்போது மைக்கு அழைச்சிட்டு வரல, ஆனால் சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கிறீர்கள், நல்லது. பாப் தாதாவுடைய பயிற்சி நினைவில் இருக்குதா? சில நேரம் நிராகாரி, சில நேரம் ஃபரிஷ்தா. நடந்தாலும் சுற்றினாலும் இதுதான் பாபா மற்றும் தாதாவின் மீது உள்ள அன்புக்கு நாம் செய்யக்கூடிய ரிட்டர்ன், கைமாறு. இப்போது இந்த ஆன்மீக பயிற்சி செய்யுங்க. வினாடியில் நிராகாரி, வினாடியில் ஃபரிஷ்தா. ஆக பாபா இன்றைக்கி முரளியில் நமக்கு தலைப்பில் சொன்னார்,
ரிட்டர்ன். ரிட்டர்னுங்கிற வார்த்தை நினைவு வச்சுக்கணும்னு சொன்னாரா? அதுக்கு இப்போ ஹோம்ஒர்க்கு கொடுக்குறாரு நமக்கு. என்ன ஹோம்ஒர்க்கு? பாபா மேலே நம்ம வச்சுக்கக்கூடிய அன்புக்கு, தாதா மேலே வச்சுக்கக்கூடிய அன்புக்கு ரிட்டர்ன். சிவபாபா மேலே அன்பு இருக்குன்னா நிராகாரி, பிரம்ம பாபா மேலே அன்பு இருக்குன்னா ஃபரிஸ்தா. இந்த 2 பயிற்சியும் நம்ம செய்யணும்னு பாபா சொல்கிறார். ட்ரில் பாபா கொடுக்குறாரு. 1 நிமிஷம் அந்த ட்ரில் கொடுக்குறாரு. நிராகாரி, ஃபரிஸ்தா. நல்லது. முழு நாள் நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவுடைய இந்த பயிற்சி எளிதாக நினைவு ஏற்படுத்தும். நாலாப்புறங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய நினைவு பாப்தாதாவிடம் வந்து சேருது. என்னுடைய நினைவு கொடுங்க, என்னுடைய நினைவு கொடுங்கன்னு ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மவுண்ட் ஆபுக்கு போனாங்கன்னா நான் பாபாவை கேட்டேன்னு சொல்லுங்கள், பாபாவுக்கு என் அன்பு நினைவுகள் கொடுங்க சொல்லி அனுப்புவோம் இல்லையா, அதை சொல்கிறார். சிலர் கடிதம் மூலமாக அனுப்புகின்றார்கள், சிலர் கார்டு மூலம், சிலர் வாய் மூலம். ஆனால் பாப்தாதா நாலாபுறங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஒவ்வொருவரையும் கண்களில் வைத்து கொண்டு நினைவுக்கான பதில் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுத்துட்டே இருக்கார். இப்போ நேரம் எவ்வளவு ஆகியிருந்தாலும் அனைவருடைய மனசுலேயும் மதுபன் மற்றும் மதுபனத்தின் பாப்தாதா தான் இருக்கின்றார்கள். அவங்கவுங்க ஊரில் டைம் எவ்வளோ வேணால் ஆகியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் இல்லையா. சில பேருக்கு மிட் நைட்டு கூட இருக்கலாம் பாபா வர்ற நேரம் இல்லையா. ஆனால் அந்த நேரத்தில் கூட அவங்க சென்டரில் வந்து உட்காந்து பாபா பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அன்பில் தானே பாபா பார்க்குறாங்க. அதனால் பாபா சொல்கிறார், எவ்வளோ நேரம் வேணால் ஆகியிருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் புத்தியில் என்ன இருக்குது? மதுபன் பாபா நினைவில் இருக்காங்க. நாலாபுறங்களையும் உள்ள 3 சிம்மாசனதாரிகள் என்ன பார்த்தோம்? ஒன்று இதய சிம்மாசனம், பிருக்குட்டி சிம்மாசனம், உலக ராஜ்ய சிம்மாசனம். 3 சிம்மாசனதாரிகள் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் சதா பாப்தாதாவிற்கு கைமாறாக, அதாவது ரிட்டர்ன் பாபாவுக்கு சமமாகக்கூடிய குழந்தைகளுக்கு சதா ரிட்டர்ன் ஜர்னி, அதாவது திரும்பும் பயணத்தின் நினைவு ஸ்வரூபமாக இருக்கும் குழந்தைகளுக்கு சதா சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. வரதானம்: அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் தனது சுப பாவனை என்ற விதையை தெளிக்கக்கூடிய மாஸ்டர் வல்லல் ஆகுக. இதுக்கு விளக்கம் பாபா சொல்கிறார். பலனை எதிர்பார்க்காம நீங்கள் தனது சுப பாவனைன்ற விதையை ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் தெளித்து கொண்டே செல்லுங்க. சரியான நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் விழிப்பு அடைந்தே ஆக வேண்டும். ஒருத்தர் எதிர்ப்பு செய்தாலும் கூட நீங்கள் கருணை உணர்வை விட்டுடக்கூடாது. இந்த எதிர்ப்பு அவமரியாதை உரம் போல வேலை செய்யும், நல்ல பலனை உருவாக்கும். எவ்வளவு அவமதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மகிமை பாடுவார்கள். ஆகையால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனது விருத்தி மூலம், அதிர்வழிகள் மூலம், வார்த்தைகளின் மூலம் வல்லலாகி, மாஸ்டர் வல்லலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: சதா அன்பு, சுகம், அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள்தான் உண்மையான தபஸ்விகள். எதில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள்னு சொல்கிறார் பாபா? அன்பு, சுகம், அமைதி மற்றும் ஆனந்தத்தினுடைய கடலில் யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தபஸ்விகள். அப்போது இன்றைக்கி 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்டர்நேஷ்னல் யோகா டே. இந்த ஸ்லோகனை வச்சு நாம் என்ன யோகா பண்ணணுங்கிறதுக்கும் பாபா மவுண்ட் ஆப்லேருந்து குறிப்பு கொடுத்துருக்கார். இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக யோகா தினம். அனைத்து பிராமணர்களும் குழுவாக அமர்ந்து மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை விசேஷமாக வரதாதா பாக்ய விதாதா பாப்தாதாவோட இணைந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அவ்யக்த வதனத்தில் இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்திக்கான வரதானம் கொடுக்கும் சேவை செய்யுங்கள்.
अच्छा, ओम शांति।